ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இந்த எறும்புகள் எல்லாம் அதிகபட்சமாக 1லேருந்து 2 சென்டிமீட்டர் அளவு குறைந்தாலே ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனால் இந்த எறும்புகள் தான் உலகத்தோட மிக உயரமான கட்டடங்களை கட்டக்கூடிய உயிரினங்களில் ஒன்றா இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த எறும்புகள் இருக்கக்கூடிய இடங்கிறது ஒரு சின்னதாக ஒரு குழி பறிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது நிறைய இடங்களில் 10லேருந்து அதிகபட்சமாக 15 அடி ஆழம் வரைக்கும் கூட அதோடைய சுரங்கங்களை அதுங்க தோண்டி வச்சிருக்கு. இப்போ அந்த சுரங்கங்கள் எல்லாமே 15 அடி ஆழத்துக்கும் நேராக அப்படியே உள்ளே போகாமல் சைடில் நிறைய சேம்பர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான வடிவத்தில் தான் இதுங்க கட்டி வச்சிருக்குங்க. இப்படி இருக்குல்ல, சரி இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் இப்போது இந்த 2 சென்டிமீட்டர் அதிகபட்சமாக 2 சென்டிமீட்டர் சொன்னேன், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எறும்பு இவ்வளோ அதிகமான ஆழத்தில் ஒரு சுரங்கத்தை தோண்டுது அப்படின்னா இதை மனிதர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மனிதர்கள் 1.5 கிலோமீட்டர் நீளத்துக்கும் அதிகமான அளவுக்கு ஒரு கட்டடம் கட்டினா எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த அளவுக்கு தான் இதை ஒப்பிட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய சுரங்கத்தை எதுக்காக இந்த எறும்புகள் கட்டுது, இதை இதுங்க எப்படி கட்டுது? ஏன்னா இத்தினுண்டாக தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ பெரிய சுரங்கத்தை கட்டுதில்ல, எப்படி கட்டுது, எதுக்காக கட்டுது? இன்னும் இந்த எறும்புகளை பற்றின நிறைய முக்கியமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். மனிதர்களுக்கு முன்னாடியே பூமியில் சிவில் இன்ஜினியரிங் வேலையை ஆரம்பிச்சுட்ட மிக முக்கியமான உயிரினங்களில் இந்த எறும்புகளும் ஒன்று. இது நம்ம பண்ணுற முதல் வீடியோ கிடையாது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொரு உயிரினத்தை பற்றி, குறிப்பாக நம்ம வந்து பீவர்ஸை பற்றி பார்த்துருப்போம். அந்த பீவர்ஸ் எப்படி அணையை கட்டுது, அதுலேயும் குறிப்பாக மனிதர்களாலே கட்ட முடியாத ஒரு இடத்துல இந்த பீவர்ஸ் எப்படி அணையை கட்டி முடிச்சிச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் வீடியோ முடியும் போது கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீ அந்த வீடியோ கூட பார்க்கலாம். சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். இப்போது எறும்புகளை பொறுத்த வரைக்கும் அது பூமியில் அண்டார்டிகா கண்டத்தை தவிர பூமியில் இருக்கக்கூடிய எல்லா கண்டத்துலையுமே மிகப்பெரிய அளவில் ஒரு மறைமுகமான ஆதிக்கத்தை அது செலுத்திட்டு இருந்திருக்கு. இவ்வளோ ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய இந்த எறும்புகள் பூமியில் எப்போ முதலாக தோன்றிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய தொல்பொருள் எச்சங்களை வச்சு பார்க்கும்போது 400 மில்லியன், அதாவது 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பூமியில் முதல் முறையாக பூச்சிகள் தோன்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறமா 30 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் இந்த எறும்புகள் பூமியில் தோன்றிருக்கலாம். அதுவும் இப்போ இருக்கிற மாதிரி அதுங்க பூமி முழுக்க ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சதுங்கிறது 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. அப்போ 6 கோடி ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா டைனோசர்கள் வாழ்ந்த அதே காலத்திலேயே இந்த எறும்புகளும் பூமியில் அதிகமாக வாழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியில் நடந்த எல்லா பேரிடர்களையும் தாண்டி வாழ ஆரம்பிச்சு பூமி முழுக்க இவ்வளோ பெரிய ஆதிக்கத்தை இதுங்க செலுத்த ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு தேதியில் பூமி முழுக்க 12,000க்கும் அதிகமான எறும்பு சிற்றினங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கூட ஆராய்ச்சி நடக்க இன்னும் அதிகமான சிற்றினங்களை தொடர்ந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் அதிகமாக தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு இத்தினுண்டு தான் இருக்குது, நிறைய சிற்றினங்களில் கண்ணே ஒழுங்காக தெரியாது, அப்போ ரொம்ப சாதாரணமான உயிரினம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது தப்பு. ஏன்னா இத்தினுண்டாக இருக்கக்கூடிய அந்த எறும்புகளுடைய மூளைங்கிறது மனிதர்களோட மூளையை விடவே பெருசு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பி தான் ஆகணும். எறும்பே இத்தினுண்டு, அதோடைய மூளை எப்படி மனுஷனோட மூளையோட பெருசாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் பாடி டு பிரெயின் ரேஷியோ அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது ஒரு உயிரினத்தோட மொத்த உடம்புல அதோடைய மூளையோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கணக்கு தான். அந்த வகையில் மனிதனுடைய பாடி டு பிரெயின் ரேஷியோங்கிறது வெறும் 2% தான் இருக்குது. ஆனால் அதுவே எறும்புகளோடது 6%. அதாவது அந்த எறும்போடைய மொத்த உடம்போட சைஸில் 6%க்கு அதோடைய மூளையோட சைஸ் மட்டுமே இருக்குது. இப்போது மூளையோட சைஸில் மட்டும் இல்லாமல் எண்ணிக்கையிலுமே எறும்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இணையாக 25 லட்சத்துக்கும் அதிகமான எறும்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ அதிகமான எறும்புகள் இருக்குன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதுங்க தனியாக வாழாமல் குழுவாக சேர்ந்து வாழ்றது மட்டும்தான். ஒரு ஆண்ட் காலனியில் குறைஞ்சது ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஆரம்பித்து லட்சக்கணக்கான, ஏன் காடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆண்ட் காலனியில் எல்லாமே கோடிக்கணக்கான எறும்புகள் வரைக்கும் இருக்கிறத கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது எவ்வளோ பெரிய காலனியாக, அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, அதோடைய மிக முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது அங்கே இருக்கக்கூடிய குயின் ஆண்ட்ஸ் தான். மற்ற எல்லா எறும்புகளை விடவே ரொம்பவே சைஸில் பெருசாக இருக்கக்கூடிய எறும்புனா அது இந்த குயின் ஆண்ட்ஸ் தான். இப்போ இந்த குயின் ஆண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய வாழ்நாள் முழுக்க அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான வேலை தான் இருக்குது, அது முட்டை போடுறது மட்டும்தான். சாதாரணமாக ரெக்கை இல்லாமல் பார்க்கக்கூடிய இந்த எறும்புகளே திடீர்னு ஒரு நாள் நிறைய எறும்புகளுக்கு ரெக்கை இருக்கிறதோட நம்ம பார்ப்போம், அப்படியே பறந்துலாம் வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாமே இந்த குயின் ஆண்ட்ஸும் அதுக்கான ராஜா எறும்புகளும் மட்டும்தான். சரியான கால சூழல் அமையும் போது எல்லா கூட்டில் இருக்கக்கூடிய அந்த ராணி எறும்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அது கூடவே இந்த ராஜா எறும்புகளும் பறந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்படி வெளியே பறந்து வரும்போதுமே ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி இனப்பெருக்கம் செய்கிறது ஒரே ஒரு காலனிலேருந்து வெளியே வந்த ராஜா அண்ட் ராணி எறும்புகள் மட்டும் இல்லாமல் ஒரு காலனிலேருந்து வேறு காலனி, இப்படி நிறைய காலனிலேருந்து எல்லாம் சேர்ந்து தான் வெளியே வந்துட்டுருக்கும் இல்லையா, அது எல்லாமே சேர்ந்து கூட இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி இனப்பெருக்கம் செய்யும் போது ஒரு ராணி எறும்புங்கிறது ஒன்றுக்கும் அதிகமான ராஜா எறும்புகள் கூட சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யும். இப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஏன்னா அப்படி பண்ணாதான் அந்த எறும்புகளுடைய ஜெனட்டிக் டைவர்சிட்டி பாதுகாக்கப்படும். அப்படின்னா என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் மட்டுமே இனப்பெருக்கம் செஞ்சு அதுலேருந்து நிறைய முட்டைகள் இட்டு ஒரு ஆண்ட் காலனி உருவாகுதுன்னு வச்சுக்கோம்.
அந்த ஆண்ட் காலனியில் ஏதாவது ஒரு நோய் தொற்றுதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நோய் தொற்றுதல்கிட்ட தப்பிக்கிறதுக்கான ஜீன்ஸ் இந்த எறும்புகளோட உடம்புல இல்லாமல் போகும்போது அந்த மொத்த ஆண்ட் காலனியுமே அப்படியே காலி ஆகிடும். ஆனால் அதுவே இந்த மாதிரி ஒரு ராணி வந்து நிறைய ராஜாக்கள் கூட என்ன செய்யும் போது அங்கே உருவாகக்கூடிய எல்லா எறும்புகள்லையுமே நிறைய விதமான இந்த ஜீன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ ஏதாவது நோய் தொற்றுதல் ஏற்படும் போது ஒட்டுமொத்தமாக மொத்த காலனியுமே காலி ஆகிடாமல் இந்த நோய் தொற்றுதல்லேருந்து தப்பிக்க முடியாத அந்த எறும்புகள் மட்டும்தான் காலியாகும், மற்ற எல்லாமே அப்படியே இருக்கும். அப்போ ஒரு நோய் தொற்றுதல் ஏற்படும் போது அதிகப்படியான பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எறும்புகள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யுது. இப்படி இனப்பெருக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஜா எறும்பு கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடும். அதுக்கப்புறம் ராணி எறும்பு கரெக்டான ஒரு சூழலையும் கரெக்டான ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக குழியை பறித்து உள்ளே போய் முட்டையிட ஆரம்பிச்சிடும். அந்த முட்டைகள்லேருந்து அதுக்கப்புறம் குட்டி குட்டி எறும்புகள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ முதல் செட் ஆஃப் முட்டைகள் இட்டதுக்கு அப்புறமாவோ இல்லைனா தன்னையும் தன்னோட காலனியும் இந்த எறும்புகளால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு எப்போ அதுங்க புரிஞ்சுக்குதோ அப்போ அந்த ராணிகள் வந்து அதுக்கப்புறமா எந்த வேலையுமே செய்யாது. அதாவது முட்டைகளை பார்த்துக்கிறது இந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யாமல் ஒரே ஒரு வேலையை தான் தன்னோட வாழ்நாள் முழுக்கவே செய்ய ஆரம்பிக்கும். என்னன்னா அது முட்டையிடுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே அந்த பிறந்து வரக்கூடிய குட்டி குட்டி எறும்புகள் தான் செய்ய ஆரம்பிக்கணும். அதாவது வந்து அந்த ராணியை பாதுகாக்கிறது, அதுக்கு தேவையான உணவு கொடுக்குறது, உணவு வெளியிலேருந்து சேகரித்து எடுத்து வருது, இந்த ராணி போடக்கூடிய முட்டைகளை பாதுகாத்து அதுலேருந்து புது எறும்புகள் வர வைக்கிறது, அதுக்கப்புறம் எதிரிகளுக்கு சண்டை போடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே பிறந்து வரக்கூடிய குட்டி குட்டி எறும்புகள் தான் செய்யணும். இதுக்காக அந்த ராணி எறும்பு ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு விதமான முட்டைகளை இடும். இப்போ உதாரணத்துக்கு அந்த காலனிக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிறது, அதாவது சாப்பாடு எடுத்து வருது, அந்த முட்டைகளை பாதுகாக்கிறது, ராணிக்கான சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்காக ஒர்க்கர் ஆண்ட்ஸ்க்கான முட்டைகளை அதிகம். இது சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் அதுவே அந்த மொத்த காலனி எதிரிகள்கிட்ட பாதுகாக்கிறது, அந்த பெரிய பெரிய உணவுப் பொருட்கள் எடுத்து வருது, இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கு சோல்ஜர் ஆண்ட்ஸ்க்கான முட்டைகளை இடும். கடைசியாக சரியான கால சூழல் வரும்போது அந்த குயின் ஆண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ரெக்கைகளோட பறந்து வரும்னு, அதுக்கான முட்டைகளை இட்டு அதை சரியாக வளர்த்து அது எல்லாமே பறந்து வெளியே போகும். வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் அது புதுசாக ஒரு காலனியை உருவாக்கி இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த குட்டி எறும்புகள் எப்படி இவ்வளோ பெரிய கூட்டை கட்டுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை ஆய்வு பண்ணுறதுக்காக கைவிடப்பட்ட காலனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே அந்த கான்கிரீட் மிக்சர்ஸ்லாம் கொட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு அது நிஜமாலே எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சதுல தான் அதிகபட்சமாக 15 அடிக்கு மேலே நிறைய ஆண்ட் காலனிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. எதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு இடத்த உருவாக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த எறும்பு காலனியில் அதுங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதை அக்கமடேட் பண்ணுற மாதிரி அந்த காலனியோட சைஸுமே தொடர்ந்து பெருசாகிட்டே போகுது. தன்னோட சின்ன வாயால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கொடுக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் குட்டி குட்டி மண்துகளெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுங்க இவ்வளோ பெரிய ஒரு காலனியவே உருவாக்குது. அப்படியே பார்த்தாலும் எப்படி இவ்வளோ பெருசாக உருவாக்க முடியும், அது சைஸில் இத்தனையோண்டு தானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வீடியோட ஆரம்பத்தில் ஒரு இடத்த காமிச்சோம் இல்லையா, அதுலேயே எவ்வளோ எறும்புகள் இருந்துச்சு. அது போக இந்த எறும்புகள் என்னைக்காவது ஒரே இடத்துல சும்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போமா? இல்லவே இல்லை. அப்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏன் ஒரு சில இடங்களில் கோடிக்கணக்கான எறும்புகள் எல்லாமே தொடர்ந்து இந்த மாதிரி மண்துகளை எடுத்து ஓடிக்கிட்டே ஒரு இடத்துலேருந்து ஓடிட்டே எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல போட்டு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு சில மாதங்கள்லேயே இந்த எறும்புகளால் ரொம்ப சுலபமாக இவ்வளோ பெரிய காலனியை உருவாக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்பக்கூடிய விஷயம் தான். அதை தான் இந்த எறும்புகளும் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்படி கூட்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ராணியை பாதுகாக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம், அது போடக்கூடிய முட்டைகளை சேகரித்து வைக்கிறது, அந்த முட்டைகள் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வேறு இடத்துல கொண்டு போய் வச்சு அதை வளர்க்க வைக்கிறது, அதுக்கப்புறம் சேகரிக்கக்கூடிய அந்த உணவுலாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இப்படி நிறைய விஷயங்களுக்கு அதுங்களுக்கு அந்த காலனி தேவைப்படுது இல்லையா. அதனால எல்லாத்துக்கும் தேவையான மாதிரி அந்த சேம்பர்ஸோட சைஸையும் ஒவ்வொரு இடத்துலையும் அதுங்களை வந்து அதை கட்டி வச்சுக்க. இதில் ஒரு சில ஆண்ட் ஸ்பீசிஸில் அந்த காலனியில் ஒரே ஒரு ராணி எறும்பு மட்டும் இல்லாமல் நிறைய ராணி எறும்புகள் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நிறைய இடத்த உருவாக்க வேண்டியது இருக்கு இல்லையா. அப்போ அந்த நேரங்கள் எல்லாமே அந்த ஆண்ட் காலனிங்கிறது தொடர்ந்து பெருசாகிட்டே போகும். இதில் கூடுதலான விஷயம் என்னென்னா, நிறைய ஆண்ட் ஸ்பீசிஸில் இறந்து போன எறும்புகள், அதாவது காலனிக்குள்ளேயே நிறைய எறும்புகள் இறந்து போகும் இல்லையா, அந்த எறும்புகள் எல்லாத்தையுமே தனியாக சேகரித்து வைக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த தனியாக அதுங்க ஒதுக்கி வச்சுருக்குங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எறும்புகள் ஏதாவது நோய் வந்து இறந்து போச்சு அப்படின்னா அந்த நோய் மற்ற எறும்புகளுக்கும் பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதுங்களை தனியாக ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இந்த எறும்புகள் பண்ணுது. இவ்வளோ எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல ஏர் வென்டிலேஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு ரூம்லேயே நம்ம ஜன்னலை தொடர்ந்து அடைச்சே வச்சிருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு மாதிரி அவியிற மாதிரி ஆயிரும், ஒரு மாதிரி மூச்சு அடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எறும்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி ஏர் வென்டிலேஷன் கரெக்டாக நடக்கும்? அதுவும் தரைக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்போ இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருப்போம். அதில் எறும்புகள் மட்டும் இல்லாமல் கரையான்களும் எப்படி இந்த விஷயத்தை பண்ணுது. ஏன்னா கரையான்கள் வந்து தரைக்கு மேலேயே ரொம்ப அதிகமான உயரத்துக்கு அதோடைய புற்றை வந்து கட்டும். அப்போ அங்கே எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கூட நான் அந்த வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே எறும்புகளை பற்றின சில முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான். இது போக இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் நிறைய மாற்றங்களும் கூட இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம், 12,000க்கும் அதிகமான ஆண்ட் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அந்த அவ்வளோ ஆண்ட் ஸ்பீசிஸில் ஒவ்வொரு விஷயங்களும் சில நேரங்களில் வேறு விதமாக நடக்கும். உதாரணத்துக்கு நிறைய ஆண்ட் ஸ்பீசிஸில் அந்த சோல்ஜர் ஆண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, மற்ற எறும்புகளோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், எல்லாத்தையும் பாதுகாக்கும்னு சொல்லிட்டு அதுங்களால டேரெக்டாக அந்த உணவை எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் எல்லாமே இந்த ஒர்க்கர் ஆண்ட்ஸ் தான் அதுக்கு தேவையான உணவை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய இனங்களில் இந்த வெளியே வரக்கூடிய முட்டைகள் எல்லாமே டேரெக்டாக பொறிஞ்சு வந்துடும். அதுவே ஒரு சில இடங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குக்கூன் இருக்கு இல்லையா, அதாவது வந்து புழு வந்து பட்டாம்பூச்சியை மாறக்கூடிய
வைக்கக்கூடியதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜுக்கு போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குக்கூன் அதில் உருவாக்கி அதுக்குள்ளே தான் அந்த முட்டைகள் வளர்ந்து வெளியே வரும். அதுக்கப்புறமா தான் அது வளர்ந்து பெருசாக ஆகும். இப்போ இன்னும் சில எறும்புகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீஃப் கட்டர் ஆண்ட்ஸால் நேரடியாக அதுங்க வெட்டி எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த இலைகளை எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, அதோடைய அந்த ஆண்ட் காலனிக்குள்ளேயே ஒரு விதமான பூஞ்சையை வளர்க்குது. அந்த பூஞ்சை இந்த எடுத்துகிட்டு வந்து அந்த இலைகள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி செமிச்சு அப்படியே கொடுக்குது. அதுக்கப்புறமா அந்த எறும்புகள் வந்து அந்த இலையை டைரெக்டாக எடுத்து சாப்பிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இனங்கள்லையுமே ஒவ்வொரு விதமான வித்தியாசமான விஷயங்கள் நடக்கும். இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது, இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணாலுமே அது கூட பத்தாது. ஏன்னா அவ்வளோ எறும்பு இனங்கள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு இருக்குது. அதனால் இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இது போக இந்த எறும்புகளை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கடையில் 2 விஷயம் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஒன்று வந்து பீவர்ஸ் எப்படி அணைய கட்டுது, அதுலேயும் குறிப்பாக மனிதர்களாலே கட்ட முடியாத ஒரு இடத்துல இந்த பீவர்ஸ் எப்படி ரொம்ப கம்மியான நாட்களே ஒரு அணையை கட்டி முடிச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் கூட நான் சைடில் தரேன். அதே மாதிரி இந்த எறும்புகளுடைய அந்த புத்துக்குள்ளே எப்படி வென்டிலேஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருப்போம். அதுக்கான லிங்க்கும் நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.